அதை சொல்ல முடியாது. இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கிட்ட ஓதுனாங்க. இதை சொல்லிட்டு அவர் சொன்னது முழுமையா ஓதல. ஒழுங்கா அரபு என்ன செய்யாது, இவங்களுக்கு தெரியாது. மற்றபடிக்கு அப்துல் ராசிக் எங்கட இந்தியாவில் வந்து ஓதவே இல்லை. அவர் கூட பட்டம் போட்டிருப்பாரு பாருங்க, பிஐஎஸ்சியோ பிகாம் என்னதான் போட்டிருப்பாரு. அந்த டிஐஎஸ்சி எம்ஐஎஸ்சி இருக்காது பின்னாடி. அப்ப அவரோட பட்டமே நமக்கு காட்டி தருது இவர் உலக படிப்பை தான் முடித்திருக்கிறாரே ஒழிய சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் மதரசா படிப்பு படித்தவர் அல்ல. அவருக்கு அரபு இலக்கணமும் தெரியாது. சில குர்ஆன் வசனத்தை ஓதுவார். ஓதுனா நம்ம என்ன நினைக்கிற, பா மாஷா அல்லாஹ் என்ன அரபு புலமை, என்ன மௌலையடாப்பா ஒரு குர்ஆன் வசனத்தை பார்க்காம ஓதுறாரு சொல்றமா இல்லையா? இது குர்ஆன் வசனத்தை நீங்களும் சொல்லலாம். அதுல ஒரு விபரீதம் நடந்துச்சு இந்த சுகதாச உள்ளரங்குல. நிறைய பேர் அந்த வீடியோ கிளிப்பை பார்த்திருப்பீங்க. சகோதரர் அவர பேர் என்ன, தலைவர் ரியால், எஸ்எல்டிஜே தலைவர், இலங்கையினுடைய எஸ்எல்டிஜே தலைவர் ரியால். அவருக்கு தலைமை உரை கொடுக்குறாங்க. தலைமை உரை தானே, தலைமை உரையில உரையாற்றார். குர்ஆன் மகிமையை பத்தி சொல்லணுமே. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப லா ரைப ஃபீஹ். சுப்ஹானல்லாஹ். இதான் இவங்களோட நிலைமை. எல்லாரும் தலைவர் அப்படி என்ன மர ஆறு பின்னால இருக்கிற சிஷியர்லாம் எப்படி, தலைவருக்கே இந்த நிலை. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். இவர் என்ன சொன்னாரு, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப லா ரைப ஃபீஹ். பேக்கி மேல ஃபதஹ் வச்சார். உண்மையில என்ன வரும், ரஃப் வரும். இந்த வேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை, அலிஃப் லாம் மீம் இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை என்கிற அல்லாஹ். இவர் அந்த அரபை ஓதுகிற பொழுது மிக பெரும் நஹு பிளவிட்டார், இலக்கண பிளவிட்டார். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப லா ரைப ஃபீஹ் என்று சொல்லிட்டு தமிழை சரியா மொழிபெயர்த்தார். இது எல்லாரும் செய்யல, அஞ்சாவது பிள்ளையும் செய்யும். அப்ப நீங்க கூட ஒரு வசனத்தை மனப்பாடம் விட்டுட்டு அதை மக்களுக்கு சொல்லலாம். அதை வச்சு இவர் மௌலை என்று சொல்லலாமா? சரி, அந்த வசனத்துல கருத்தை சொல்லிட்டீங்க, சரி இன்னும் சொல்லுக்கு இன்ன கருத்து என்ன கருத்து சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன். நம்ம அந்த குல்ஹுல்லாஹு கருத்து கேட்ட மாதிரி தான் இது. எஸ்எல்டிஜே சகோதரர்கிட்ட குல்ஹுல்லாஹு கருத்து கேட்ட உடனே தர்ஜுமத்து குர்ஆனை பார்த்து சொல்லுவேன்ட்டார். அவர் தான் இஸ்மாயில் சலஃபியை விவாதத்துக்கு கூப்பிட்டார். அப்ப இவங்கட டோட்டல் அரபு அறிவும் இவ்வளவுதான். சகோதரர் அஸ்மின் இவர்கிட்ட அப்பாஸ் அலிட்ட படித்தால் கூட அவருக்கு கூட ஒழுங்காக தெரியாது. நபிகளார் சில ஹதீதுகள் அவர் மொழிபெயர்க்கிற விதத்தை பார்த்தா அவருக்கு சுத்த சூனியம் அரபு. நபிகளார் உம்மு ஹராம் ரலியின் மடியிலே படித்தார்கள். அவருடைய ஒரு வீடியோ இருக்கிறது, ஆக்ரோஷமான பேச்சு, ரத்தமெல்லாம் அப்படி கொதிக்கும். நபிகளார் உம்மு ஹராம் ரலியின் மடியிலே படித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் சலபி கூட்டம். இது எதால வந்த விளைவு, அரபு தெரியாதனால வந்த விளைவு. ஹதீஸ்ல மடியில படுத்தாங்க இல்லையா, ஹதீஸ்ல இல்ல, காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்ப மடியில படுத்தாங்கன்னு எப்படி உங்களோட வார்த்தையை போட்ட உண்ட மொழிபெயர்க்கிறா அரபை வாய்ச்சி காட்டி மொழிபெயர்க்கணும். இதை நீங்க எஸ்எல்டிஜிட்ட மட்டும் இல்ல டிஎன்டிஜி கிட்டையும் பார்க்கலாம். அதிரில் நடந்த விவாதத்தை எடுங்க, எங்களுக்கு கூட நடந்த விவாதத்தை எடுங்க. நானும் அரகமூலை போயிருக்கிறோம். நாங்க அவங்கள்ட்ட சொன்ன என்ன தெரியுமா, ஒவ்வொரு வாதத்திலையும் சொன்னோம், தயவு செய்து ஹதீதுகளை வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயருங்கள், கடைசி வரைக்கும் மொழிபெயர்கள். கலீல் ரசூல் பேசினாரு, கொஞ்சம் நல்லா பேசுன்னு சொன்னா அவரை பேர் என்ன, அப்துல் நாசர். அப்துல் நாசர் மட்டும்தான் கொஞ்சம் அரபு அவருக்கு தெரியும். அவர் அப்பாஸ் அலியை போன்ற ஒரு ஸ்டாண்டர்டில் உள்ளவர், அவருக்கு கொஞ்சம் அரபு தெரியும். கலீல் ரசூலுக்கும் நம்ம அண்ணன் சையத் இப்ராஹிமுக்கும் நல்ல ஏச தெரியும், அரபு தெரியாது. நல்ல உசுப்பேத்த தெரியும், அரபு சாதவா தெரியாது. ஒரு குர்ஆன் வசனத்தையும் என்ன செய்யல, ஒரு ஹதீஸை நம்ம சொன்ன இவங்க மறுக்கிற ஒரு ஹதீஸையும் மொழிபெயர்க்கல. மொழிபெயர்த்தா மாட்டுவாங்கன்னு தெரியும். என்ன ஹதீஸை மொழிபெயர்த்தா அதை நம்பலாமா இல்லையா? அழகா நம்பலாம். இப்ப மடியெல்லாம் எங்கால சேர்த்த, இவட வாயால சேர்த்த, பைத்தியக்காரனுங்கிறத எங்கால சேர்த்த சூனிய ஹதீஸ்ல இவங்கட வாயால சேர்க்கிறது. அதோட இன்னொன்று சூனிய வசனம் 102வது வசனம் சூரத்துல் பக்கராட 102வது வசனத்தை கொஞ்சம் மொழிபெயருங்கன்னு கேட்டோம். அதை கூட இந்தியா நடந்த அதிரியில நடந்த விவாதத்தில் மொழிபெயர்க்கு சூனியம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. நிரூபிக்கணுமா இல்லையா? நாங்க வார்த்தைக்கு வார்த்தை நிரூபிச்சோம் மொழிபெயர்த்து. அது மட்டுமல்லாம சகோதரர் பிஜேட தர்ஜுமாவை 2 எடுத்து 2வது எடிஷனையும் 10வது எடிஷனையும் எடுத்து பாருங்க, இதுல பிஹி இல்ல, இதுல பிஹி எடுத்திருக்கிறாரு, என்ன நிலைப்பாடு என்று கோர்த்து காட்டி விளங்கப்படுத்தினோம். அந்த வசனத்தை கடைசி வரைக்கும் அவங்க மொழிபெயர்க்கல. அது இந்தியாவில், இலங்கையில் நடந்துச்சு, தம்மங்கடுவையில் புலனறுவையில் ஒரு விவாதம். எஸ்எல்டிஜே சகோதரர்லாம் வந்தாங்க. அப்துல் ஹபீல் சலஃபி வந்தாரு, அம்ஜத் ஜம்சாத் மௌலை வந்தாரு, அவங்களோட இன்னும் ஒரு மௌலை இல்ல ரஸ்மின் என்று இன்னொரு சகோதரன் வந்தார். அதுல கூட
சூரத்துல் பக்கராட 102வது வசனத்தை முழுமையா மொழிபெயருங்க, வார்த்தைக்கு வார்த்தை. ஹதீஸ மொழிபெயருங்க, வார்த்தைக்கு வார்த்தை. கேட்டோம், அதுல கூட மொழிபெயர்க்கல. மொழிபெயர்த்தா மாட்டுவாங்க. ஏன்னா உண்மையைத்தானே மொழிபெயர்க்க முடியும். நாங்க பிடிப்போம்ல, அதனால மறுத்தாங்க, மொழிபெயர்க்கல. அப்ப தெளிவாக புரிய வேண்டும், இங்க இருக்கிற SLTJங்கிற இந்த சகோதரர்களுக்கு யாருக்கும் அரபு ஒழுங்கா தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைக்கு தெரியும். லாலிக்கல் கிதாபண்டா இது வேதம் என்று தெரியும். நடுவுல பிரட்டி கொடுங்க. இப்ப சகோதரர் கேட்ட 8வது 9வது சூரத்துல் ஃபுர்கான பிரட்டி கொடுத்தா கொஞ்சம் இருங்க தர்ஜுமா பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவார். சூரத்துல் ஃபுர்கான் 8வது 9வது வசனத்தை இப்ப மொழிபெயர்க்கிட்டே நேற்று சொன்னார். நான் மொழிபெயர்த்து விளக்கமும் சொன்னேன். இதே நிலைமை சகோதரர் அப்துல் ராசிக் பயம் பண்ண போல டக்குன்னு குர்ஆனை பிரட்டிட்டு போய் அர் ரஹ்மான்ங்கிற வசனத்துல இந்த 10வது வசனத்தை மொழிபெயர்ங்கன்னு கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் யாரு பிகாம், யாரு MISc DASc. ரைட்டா? அப்ப இவங்களுக்கு அரபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்த சகோதரர் கேட்டார்கள், சகோதரர் PG அன்னரம் இந்தியாவில் கண்ணதாசன் குர்ஆனை மொழிபெயர்த்துக்கிற பொழுது இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்தில் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? கண்ணதாசன் குர்ஆனை மொழிபெயர்த்திருக்கிறாரே, இதை நம்பலாமான்னு. சகோதரர் PG என்ன சொன்னாரு? அவருக்கு இலக்கணம் தெரியாது, அவர் இஸ்லாத்திலே இல்லை, அரபே அவருக்கு தெரியாது, அவர் எப்படி மொழிபெயர்க்கிறார், எப்படி நம்புறேன்னு சொன்னாரு. அப்ப அதே பாணிதான் இப்ப இவங்களுக்கும் பொருந்தது. அரபே தெரியாது, இவர் மொழிபெயர்த்த உங்களோட தமிழ்லயே 1000 பிரச்சனை சிக்கெடுத்து கேளாமே. அவங்கள சிங்களம் வேணுமா? உங்களுக்கு சிங்களத்துல படிச்சு சிக்கெடுக்கலாமாங்க? எனக்கு சிங்களம் தெரியும், அரபும் தமிழும் தெரியும். அதை ஒரு மாதிரி என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம் பிள்ளைய. சிங்களத்தில் யாராவது புல கண்டுபிடிக்கலாமா? சிங்கள ஸ்கூலுக்கு போய் இலக்கண ரீதியா சிங்களத்தை படிச்சா தான் சிங்களத்தை என்ன செய்யலாம், மொழிபெயர்க்கலாம். இவருக்கு முதல்ல சிங்களம் தெரியுமா? இவர் பேசுவார், இங்க இந்த பகுதியில் இருக்கிறதுனால சிங்களம் பேசுவாரு. அதற்காக இலக்கணப்படி சிங்களத்தை மொழிபெயர்க்கலாமா யாராவது? அதற்கு சொன்ன பதில் என்ன? தமிழைத்தான் நாங்க தமிழ் சிங்களத்துக்கு மாத்திரம். தமிழ் ஒழுங்கா இருக்கணும், சிங்களத்துக்கு கொண்ட மாத்திரண்டா தமிழ் ஒழுங்கா இருக்கணுமே. தமிழ்லயே 1000 புலையே, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எடிஷன் வருது, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு எடிஷன். இப்போ 14 தாண்டிட்டு. அப்ப தமிழ்லயே இப்படி இருக்கும்போது சிங்களத்துல என்ன? முஸ்லீம்களை தான் நாசமாக்கினதும் இல்லாம சிங்களவனே இஸ்லாத்துக்குள்ள வராம ஆக போறான். 14 சிங்களத்துல போட போறாங்களா? அப்ப கன்ஃபார்ம். சிங்கள மீடியம் படிச்சு வர அப்படியா? மௌலவி இல்ல அவர் மௌலவி இல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் பிகாம் போறதுக்கு எங்க முடிச்சிருக்கிறாரு? கெலனி யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கிறார். பிகாம். அது உண்மை, அது நமக்கு தேவையில்லை, சப்ஜெக்ட் இல்லை. அதான் பிரச்சனை. இவர் இப்போ ஒரு குர்ஆனை மொழிபெயர்க்கிறேன்டா என்ன உண்மையான யதார்த்தமான விஷயம்? இப்ப இந்த குர்ஆனை மொழிபெயர்க்கிறேன்டா இது அரபுல இருக்குது. இந்த அரபை நான் என்ன செய்யணும்? இதை வரிக்கு வரி அரபை மொழிபெயர்த்து இதைத்தான் சிங்களத்துக்கு மாற்றணும். இதானே ஒரு மெத்தட், ஒரு உண்மையான ஒரு யதார்த்தம். என்ன? இந்த வசனத்தை வாசிச்சு இதை சிங்களத்துக்கு மொழிபெயர்க்கணும். சகோதரர் அப்துல் ராசிக் அவங்க மொழிபெயர்த்தது இப்படியா? இல்ல, இதை மூடி வச்சுட்டு சகோதரர் PG தர்ஜமாவை எடுக்கிறார். PG தர்ஜமாவை எடுத்து சகோதரர் PG அவர்கள் தமிழ்ல மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பில் என்ன செய்யறாரு? பார்த்து பார்த்து வாய்ச்சி அதை மொழிபெயர்த்து இருக்கிறார். நம்ம தான் சொல்றோம் சகோதரர் PG தர்ஜமாவிலேயே 1008 போல இருக்குது. எத்தனை வாவ அவர் மொழிபெயர்க்காம விட்டு இருக்கிறாரு தெரியுமா? எத்தனையோ வாவு. சில வசனங்கள் தலகுலான மொழிபெயர்ப்பு. சூரா பக்கரா, இப்படி சூரா பக்கரா மட்டும் இல்ல, 1000கணக்கான வசனங்களை காட்டலாம். அவர் பிழை விட்டு இருக்கிறார். உஸ்தாத் ரைஷுddin அவர்கள் அவரை பிழையை சுட்டி காட்டி தர்ஜமாவில் பிழை என்று ஒரு CD பேசியிருக்கிறார். டாக்டர் ரைஷுddin அவர்களோட CD எடுத்து பார்த்தா வழங்கு. அதுல மிக தெளிவாக எந்த அளவுக்கு இவர் குர்ஆன் சகோதரர் PG மொழிபெயர்ப்பை சொல்றார், எந்த அளவுக்கு தமிழ் மொழிபெயர்ப்புல இவர் இருட்டடிப்பு செஞ்சிருக்கிறார் என்று சொல்லி உலமாக்களுக்கு நடத்திய ஒரு தர்பியா நிகழ்ச்சியில் அவர் சொன்ன நிகழ்ச்சி CD-யாக வந்திருக்கிறது. அதை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப அவர் மொழிபெயர்த்த தமிழே பிழை என்றால் அந்த தமிழை பார்த்து சிங்களத்துக்கு மாத்தினது நிச்சயமாக 100% பிழைதான்.